மசாலா உதிராமல் கேரளா ஸ்டைலில் சூப்பராக மத்தி மீன் வறுத்து எடுத்துட்டேன்ப்பா. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். சுமதி சமையல். மத்தி மீன் வச்சு வறுவல் செய்ய போகிறோம். மத்தி மீனை நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கும். வறுத்தது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு வச்சுருக்கேன், ஒரு நல்ல பெரிய பல்லாக இருக்குது. ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன் கழுவி. ஒரு ஸ்பூனு மிளகு வச்சுருக்கேன். கொஞ்சமாக அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு வச்சுக்கோங்க. இஞ்சி வச்சுருக்கேன், ஒரு நல்ல பெரிய சைஸ் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் இப்போ ஒன்றா நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு, மிளகு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நான் கல் உப்பு வச்சுருக்கேன், அதனால் போட்டு அரைச்சிக்கலான்ட்டு அரைக்கிறேன். மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். மிளகு நான் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. அதனால் மிளகாத்தூள் நான் ஒரு 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளவு மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சுக்கலாம்ப்பா. இதையெல்லாம் நல்லா ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்குவோம். எல்லாம் நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ மீனை எடுத்து நல்லா அதில் மசாலா தடவிக்கலாம். நல்லா மசாலா தடவிக்கலாம் 2 பக்கமும். இந்த மீன் வாசத்துக்கு உடனே எங்கள் வீட்டு பூனை வந்துருச்சு. மீனில் நல்லா மசாலா தடவி வச்சுருக்கேன்ப்பா. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்படியே ஊறட்டும். மீன் மசாலா என்னடா ஒரு மாதிரி கலராக இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நான் கருவேப்பிலை நிறையா போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் இது இப்படி தான் இருக்கும். இது கேரளா ஸ்டைலில் செய்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சதையும் காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன்ப்பா. இது இப்போ எடுத்து வறுத்துக்கலாம். நான் இப்போ தோசைக்கல்லில் வறுக்க போகிறேன். தோசைக்கல்லில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கருகாது. இல்லைனா ஒரு மாதிரி கருங்கி போயிடும். அப்படியே இது மாதிரி கருகாமல் முன்ன சிம்மில் வச்சு வேக வச்சு எடுங்க. இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். மீன் நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. மசாலா உதிராமல் கேரளா ஸ்டைலில் சூப்பராக மத்தி மீன் வறுத்து எடுத்துட்டேன்ப்பா. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.